அவன் பாம்பும் கிடையாது மனிதர்களும் கிடையாதம்மா. அப்புறம் நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி வெண்கொடியாலும் சரி அவர்கள் தலைய பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம தலைய போல இருக்கிறது. சரி தலைக்கு கீழே உள்ள உடம்புலாம் பாம்பின் தோற்றத்துல இருக்கிறது. ஓ சர்ப்பமாக இருக்காங்க. தலை மட்டும் மனிதர்கள் போல உடம்பு எல்லாம் பாம்பின் போல இருக்கிறது. சரி சரி அதனால ஆமையா என் அம்மா பத்ரகாளி இருக்கும் அழகு இந்த உலகத்துல யாருமே இல்லை. என் தாய் மாறி இருக்கு அழகு இந்த மாநிலத்தில் யாரும் இல்ல. ஓஹோ அப்பேற்பட்ட அழகல்லவா அம்மா. அம்மா சும்மா விடிய விடிய கோரி விடுங்க. ஒரு நேரம் என்ன என்ன அழகா சொல்லலாம் அப்படியே. அப்ப அஷ்டகட்டை காளியர்களும் ஆமையா என்ன என்ன அழகோடு இருக்கா தெரியுமா? அவள் என்ன அழகோடமா இருக்கிறாள். அவளுக்கு ஓலை போ செயல் போல செயல் போல செயல் போல செயல் போல ஒரு பாகோ தலையழகா செயல் போல செயல் போல அவளுக்கு ஒரு பாகோ தலையழகா போலையல்லோ 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 அடிவயற்றே ஒழுக்கங்களா பத்திரகாளி அடிவயற்றி ஒழுக்கங்களா ஏறினற்றி சிறுபொருவோ 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 கண்டோ செவந்த முகோ சிறுபொருவா பத்திரகாளி ரெண்டு கண்ணோ செவந்த முகோ பட்டைய போல ஐயா நெத்திகள் நெற்றிகளா நெத்திகளா நெற்றிகளா பழம் போலே பல்வரிசை பட்டு போலே நெத்திகளா ஆத்தாளுக்கு பகலம் போலே பல்வரிசை அவரணத்து அங்க செயல் போலே செயல் போல செயல் போல செயல் போல ஐந்து நல்ல விரலழகா அவர்களுக்கு செயல் போலே பத்திரகாளி ஐந்து நல்ல ஒழுக்கங்களா அவளுக்கு பைத்தங்க அங்க செயல் போலே செயல் போல செயல் போல செயல் போல பத்துடல்லே விரலழகா செயல் போலே பத்திரகாளி அவளுக்கு பத்து நல்ல விரலழகா. என் அம்மா பத்திரகாளி இருக்கு அழகு. சரி ஓலப்பூ ஜெய்ஸ்ல அம்மா ஒரு பாகம் தலை அவனத்திய பாரு ஏறு நெத்தி சரி சிறு உருவம் ஏறு நெற்றி சிறுபுருமம் அல்லவா. ரெண்டு கண்ணு செவந்த முகம். அவளுக்கு ரெண்டு கண்ணு செவந்த முகமெல்லாம் இருக்கு. பட்டு மாறி இருக்கணும். சரி நெத்தி ஆமா நெத்தியானது பட்டு போல இருக்கிறது. பகலமா இருக்கணும் பல்லு வரிசை. ஆமா இருக்கணும் அல்லவா இருக்கணும் அல்லவா. இங்க பல்ல பாரு தேங்காய் சில்லா இருக்கு. ஆண்டவன் கொடுத்தது மாற மாட்டேங்கி அப்படியா கைசிப்பி பல்லு அப்படி போச்சுமா. சரி சரி அத இருக்கு அழகு. ஆமா ஐயா ஆரி சேடனால கூட சொல்ல முடியாது. சரி அவ அப்பேற்பட்ட அழகு. அப்பேற்பட்ட அளவோடு இருக்கிறாள் அல்லவா. அக்கா தங்க 8 பேரும் ஓடுகின்ற தண்ணீரே தண்ணீரிலே தண்ணீரிலே ஒரு கேம்பல்லோ கருப்பே உண்டு கருப்பே உண்டு கருப்பே உண்டு தண்ணீரிலே 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 பல்லோ கருப்பே உண்டு கருப்பே உண்டு கருப்பே உண்டு ஆடுகின்ற நாகத்திற்கு நாகத்திற்கு
மூழ்கிற தண்ணியில சரி உள்மணலு கருப்பு. ஆமா உள்மணலும் கருப்பா இருக்கும் அல்லவா? ஆத்தா பத்திரகாளிக்கு அந்த கருப்பும் இல்ல. ஆமா ஆமா கருப்பு இல்லை அல்லவா? அவளுக்கு தலை முடி மட்டும் கருப்பு. சரி தானே கருப்பு இருக்காது. ஆமா வாங்கி வளர்ந்திருக்கு ஒரு பாகம் தலைமுடி. யாருக்கு யாருக்கு யாருக்கு? அந்த தாய் பத்திரகாளிக்கு. எங்க அம்மா பத்திரகாளி. ஆமா கரண்ட கால உரசிக்கிட்டு வருது. முடினா அப்படிலாம் இருக்கணும் பெண்ணுக்கு. ஆமா 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 சிற்றுடுக்கு கடந்தது போல் சேலை கட்டும் இடையழகு. இங்க வயிற பாரு வெட்கிறேன்ற மாதிரி இருக்கு. கொச்சங்கயிறு போட்டாலும் நிக்க மாட்டீங்க ஆத்தாளுக்கு. அப்படின்னா சரி ஆனா அம்மாளுடைய அழகே தனி. ஆமா தனிதானே. விடிய விடிய சொல்லலாம். சரி விடிஞ்ச இடத்துலயும் சொல்லலாம். ஆமா அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகல்லவா? சலிக்காதுல்ல? சரி சலிக்காது. ஆமா உங்க வீட்டு அழகா எங்க வீட்டு அழகா? ஆஹா. கிடையாது கிடையாது. அது எப்படி இருக்கும்? ஆமா ஆமா அத்த வேற லெவல்ல இருக்கா. சரி அம்மாளுடைய அழகுன்னா அழகு. ஆமையா அவ எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? என்ன அழகோடமா இருக்கிறாள். அவ மஞ்சளே நிறத்தழகி மருரோடி கையழகி. மஞ்ச நல்ல நிறத்தழகி மருதாணி கையழகி. அழகை கண்டாரானால் மோகம் கொள்வார் ஆயிரம். பொன்னழகை கண்டாரானால் மோகம் கொள்வார் ஆயிரம் பேர். அழகை கண்டாரானா அழகை கண்டாரானா திறமையில் கொண்டிடுவார். ஆத்தா பின்னழகை கண்டாரானா பொறமையில் கொண்டிடுவார். சூரியனாயிருந்தாலோ அம்மையாட பத்திரகாளி சுற்றி வர கரும்பு உண்டு. சந்திரனாயிருந்தாலோ கொஞ்சம் கருப்பு உண்டு. காண வேண்டாளகி என்ன மயில் அழகி தரையெல்லாம் கருப்பொழிய கருமொழிய தானே ஒரு கருப்பும் இல்லையே கருப்பொழிய கருமொழிய தானே ஒரு கருப்பும் இல்லை. அள்ளி நல்ல தெளித்தறிவோள் 6 லட்சம் தேமல்கள். அள்ளி நல்ல தெளித்தது போல் 6 லட்சம் தேமல்களும். வாரி தெளித்தரு போல் வருட லட்சம் தேமல்கள். வாரி தெளித்தது போல் ஒரு லட்ச தேமல்களும். பெண்ணைக்கார பெண்ணழகி பெண்ணைக்கான பெண்ணழகி மயிலழகி பெண்ணழகி ஆத்தா பெண்ணுக்கான பெண்ணழகி பேடையினா மயிலழகி. அந்த ஊர்வசிக்கு ஆனாலும் 1 2 தேமல்களா சரஸ்வதிக்கு ஆனாலும் கொஞ்சம் கருப்பு உண்டு. வீடகைக்கு ஆனாலும் வீடகைக்கு ஆனாலும் அவளுக்கு மேடி எல்லாம் புள்ளி உண்டு. அந்த மேடகைக்கு ஆனாலும் அவ மேடி எல்லாம் புள்ளி உண்டு. ஊர்வசி ரம்பை மேனகா சரி துலோத்துமி நலாயினி குசுப்பு நசிரியா சிம்ரன் நசிரியா அம்மோ பரிமளா சரி இவங்கெல்லாம் அந்த காலத்துல உள்ள ஆமா நாட்டிய நடன பெண்கள். ஆமா நடன நாட்டிய பெண்கள் அந்த காலத்தில் உள்ள நடன நாட்டிய பெண்கள். ஆமா சரி சுதி மதியோடு. ஆமா அவங்க ஆடுனாங்கன்னு சொன்னா மெய் 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 மெய்யில சிறுத்து போகும். நீலாம்பரி ராக வச்சு ஆமா நீலாம்பரி ராகம் போட்டான்னு சொன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி காலு கைய வரண வச்சு சரி சும்மா பார்க்க ஆமா விடிய விடிய பாரு சரி சலிக்கவே சலிக்க. ஆமா அவர்கள் இருக்கக்கூடிய அழகையும் தாண்டி என் தாயாகப்பட்ட சந்தன மாதிரி சரி பத்திரகாளி அம்மா அக்காதங்க 8 பேரும் அப்பேர் விட்டு அழகோடு இருக்கிறல்லவா? வடகுத்தி அம்மா வடக்குவா செல்வி அம்மா வடக்குவா செல்வி சிலம்பிலே பிறந்தாளைய ஆத்தா தங்கம்மா. ஆமம்மா 8 பேரும் சரி இருக்க அழகே சொல்ல முடியாது. அப்ப அழகுன்னா அழகு அப்பேர் விட்டு அழகோடு இருக்கிறம்மா. நீங்க பாட்டு விடிய விடிய சரி எங்க போறிய வாரிய ஆமா ஆமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி என் ஆத்தா அவ்வளவு அழகோடு இருக்கு. அழகோடு இருக்கக்கூடிய வேளையில கொள்ளாருட உலகரிலை குள்ளாம் தட்டி வார்த்தது கொள்ளாரோட உளையதிலை கொண்டாம் தட்டி வார்த்தது போல் சேரோட ஒண்டாராயில் சதுரை பொம்மை
வீரரே அந்த தச்சரோட வட்டரையில் சதுர பொம்மை செய்தது போல் ஈழத்து ரஞ்சாரவர் எழுதிவிட்ட சித்திரமோ ஈழத்து தச்சரையில் எழுதிவிட்ட சித்திரம் போல் பார்வார்கடை வீரே பார்வார்கடை வீரே பார்த்தெடுத்த பதுமை போலே பார்ப்பார்கள வீதியிலே அந்த பார்ப்பார்கள வீதியிலே பதுமை போலே ஊரவாளி நடந்தாளானா துரோகரைக்கு ஒப்பிடலாம் பாதை வழி நடந்தாளானா நடந்தாளானா பார்வரிக்கு ஒப்பிடலாம் போதவனே நடந்தயானா நடந்தாளானா அந்த பார்வதிக்கோ ஒப்பிடலாம் கொல்லருட உலகில குடம் தட்டி வார்த்தது போல் பார்த்தது போல் தச்சருட வட்டரையில் சரி சதுர பொம்மை செய்தது ஆ போல் சதுர பொம்மை செய்தது போல ஈழத்து ரட்சரவர் எழுதிவிட்ட சித்திரம் போல் ஆமோ ஆமோ ஆமா பார்ப்பார்கடை வீதியில பார்த்தெடுத்த பருமை போல சரி கண்ணாருட உலகிலை ஆமையா கருபிடித்து பார்த்தது போல் பிடித்து பார்த்தது போல் என் அம்மா பத்திரகாளி இருக்கு அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு அழகுன்னு அழகு அப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறாள் அல்லவா ஆத்தா முன்னழகை கண்டால் மோகம் கொள்வார் ஆயிரம் மோகம் கொள்வார்கள் 1000 பேர்கள் அல்லவா பின்னழகை கண்டால் பிரம்மையில் கொண்டிடுவார் சரி அப்பேற்பட்ட அழகோடு இருக்க அவ அழகோடு இருக்கக்கூடிய வேளையில இந்த கைலாசத்துல சரி பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன 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 என்னம்மா பார்வதி பகவான் கிட்ட கேட்க ஐயா பகவான அத்தான ஏ அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ பார்வதி பகவான் கிட்ட வேற என்னத்தை கேட்டுருவா என்ன கேக்கா என்ன கேக்கா பார்வதி கேட்கா ஐயா பகவான ஐயா ஆண்டவனே பகவானை என்ன என்ன சுவாமி இந்த உலகத்துல படியலக்க போறோம் கீழே ஆமா அதுல என்ன சந்தேகம் உனக்கு பார்வதி என்னை போல சரி இந்த பார்வதி மாதிரி ஒரு பெண்ணு உலகத்துல இருக்காளா கேக்குறாள் அல்லவா பார்வதா தேவியானவள் அவன் கேட்கத்தானே செய்வா சரி அப்ப பகவான் சொல்றாரு இல்ல என்ன சொல்லுகிறாரு அம்மா பார்வதி ஏ பெண்ணே பார்வதி இந்த உலகத்துல சரி கோடி பேர் அழகா இருந்தாலும் ஆமா கோடி பேர் அழகா இருந்தாலும் எனக்கு நீதான் அழகு ஆமா பார்வதியை பார்த்து பகவான் சொல்றாரு இந்த உலகத்துல கோடி பேர் அழகா இருந்தாலும் சரி சரி இந்த உலகமே அழகா இருந்தாலும் சரி எனக்கு நீ மட்டும்தான் அழகு பார்வதி இல்ல ஆண்டவனே என்ன என்னம்மா பொய் சரி இல்லம்மா என்ன நீதான் அழகு சரி அப்பதான் சொல்றாரு என்ன சொல்லுகிறாரு ஏ பார்வதி என் தாயி தன்னுடைய அழகை சரி தானே புகழ்த்தப்படாது ஆமா தானே புகழ்ந்து பேசக்கூடாதும்மா உன்னை விட சரி 8 பிள்ளைங்க அழகா இருக்காங்க எங்க பகவான அதை பார்த்தா ஆகணுமா பூச்சி பேராம ஐயோ அப்ப பகவான் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாரு அப்ப என்ன சொன்னார் தெரியுமா என்னம்மா சொல்லுங்கன்றா வாடி பெண்ணே பார்வதியே 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு பார்வதியே 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 வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு ஏழாவரே திவரிலை தீவதிலே நாகளோ தன்னரிலை தன்னாதியே நாகராஜே நாகக்கண்ணி 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 நலகுடரே ஆண்டு வாரார் ஆண்டு வாரார் நாகராஜே நாகக்கண்ணி 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 நலமுடனே ஆண்டு வாரார் ஆண்டு வாரார் அவருடைய பிள்ளைகளா பிள்ளைகளா
குழந்தை குழந்தை இருக்குரடே பார்வரியே பார்வதியே உன்னலையோ அழகோடே அழகோடி அழகோடி இருக்கிறார்கள் பார்வரியே பார்வதியே உன்னை விட அழகோடு அழகோடு அழகோடி இருக்கிறாளே பார்வதியே பார்வதியே பார்வதி பார்வதி உன்னை விட 8 பிள்ளைங்க சரி 7வது தீவில 7வது தீவிலே நாகலோக பட்டணத்தில அழகா இருக்காள சரி 1 2ல 8 பிள்ளைகள் ஆமா அக்கா தங்கச்சி 8 பேரும் உன்னை காட்டிலும் அழகா இருக்காங்க ஒரு அம்மாளை பார்த்தா இன்னொரு அம்மாளை பார்க்க ஆமா வேண்டாம் ஏன்னா அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு அல்லவா அக்கா தங்கச்சி 8 பேரும் அப்படியா ஆமா ஆமா இருக்கட்டும் எல்லார் வீட்லயும் அப்படி அமையதெல்லாம் ஒரு சில வீட்ல அக்கா அழகா இருப்பா தங்கச்சி கொஞ்சம் குருட்டு முழி முழிப்பா சரி ஒரு சில வீட்ல தங்கச்சி அழகா இருப்பா அக்கா என்னையும் பாருன்னு இருப்பா அது என்ன முடியும் ஒரு சில வீட்ல 2 பேரும் கருமண தூர் மாதிரி இருப்பாங்க ஆமா ஆனா அப்படி கிடையாதுல நாகலோக பட்டணத்துல அதான் நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடியாளுக்கும் பிறந்த குழந்தைகளோ சரி அவன் அக்கா தங்கச்சி 8 பேர் அழகா இருக்காம்மா அவ அழக விடிய விடிய சொல்லலாம் ஆமா அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு அல்லவா ஆத்தாளுடைய அழகே தனிதான் சரி. அப்ப இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில பார்வதி பிள்ளையில பாக்கணுங்க சரி அத்தான் பகவான் சொல்றாரு ஆமா ஆமா அதெல்லாம் முடியாது சரி நம்மளால முடியாதா முடியாதல்லவா நம்ம பிள்ளைகளால முடியுமா சரி கொஞ்சம் கூட முடியாது முடியாது பார்வதி அந்த புத்துக்குள்ள போய் சரி பிள்ளையில தூக்கணும்டா ஆமா கிட்ட போக முடியுமா போக முடியுமா ஏன்னா அங்கதானே நாகலோக பட்டணம் அல்லவா சடக்குன்னு படம் எடுக்கும் ஆமா பாம்புகள் வசிக்கக்கூடிய இடம் போப்படாது ஆமா உன்னாலையும் போக முடியாது என்னாலையும் போக முடியாதுன்னு அம்மா பார்வதி சரி ஐயா பிள்ளையாலையும் முடியாது சரி அப்ப யார் வந்தா முடியும் யாரும் ஐயா வரணும் உங்க அண்ணன் வந்தா தான் முடியும் சரி அப்ப அம்பிகை பார்வதி ஆமா ஐயா அண்ணன் கோபால கண்ணனை கண்ணனை பால்கடலில் வள்ளி கொண்ட பார்கடலில் வள்ளி கொண்ட பால்கடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்டே பள்ளி கொண்ட வள்ளி கொண்டே பள்ளி கொண்ட வஜ்ஜமாளே ரகுராமா ரகுராமா வஜ்ஜமாளே ரகுராமா ரகுராமா பார்கடலில் வள்ளி கொண்ட பார்கடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட உடையா பள்ளி கொண்ட சொல்லையா பச்சை மாலை ரகுராமா ரகுராமா அலைகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட அலைகடலில் வள்ளி கொண்ட வள்ளி கொண்டே பள்ளி கொண்ட பள்ளி கொண்டே பள்ளி கொண்ட ஜோரானே சிறி கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லு ஜோரானே சிறி கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா அழகடலில் வள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட அலைகடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட உடையா பள்ளி கொண்ட சொல்லையா அச்சுதன ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா சரி அப்ப என் பெருமாள் சரி இந்த அம்மா பார்வதி உடனே நினைக்கா என்ன நினைக்கிறா கூப்பிட்ட உடனே சரி வரணும்னா யார் வருவா யாரு வரணும் கூட பிறந்த அண்ணன் தான் வருவான் ஆமா அண்ணனை தவிர வேற யாராலையும் கூப்பிட்ட உடனே ஓடி வர முடியாது அதெல்லாம் வர ஆமா மாட்டாங்க தங்கச்சி கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு வரக்கூடிய ஒரே ஒரு ஆளு அண்ணன் மட்டும்தான்மா எந்த அண்ணன் எந்த அண்ணன் பெருமாள் சரி கோபால கண்ணன் ஆமா 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 அவர் ஒரு ஆளுதான் சரி எதுனாலும் ஆமா ஆமா உடனே ஓடி வருவார் ஆமா அப்படி இருக்கணும்ல ஆமா சரி அப்போ இவருக்கு அசையார சர்பசேனா கிடுகிட அசைது ஆமா அசைகிறது தங்கச்சில்லாம் நினைக்கா ஆமா ஆமா நம்ம தங்கச்சி அல்லவா நினைக்கிறா என்ன ஆபத்தோ தெரியலையே எனக்கு தெரியலையே அம்மா எப்படியா வாராரு பாருங்க எப்படி அம்மா வருகிறா பச்சை வண்ணன் சங்காருடன் வச்சி அரவே பச்சி அரவே வச்சி அரவே பச்சி அரவே பாவையர்கள் வெண்போரவை பாடி அரவே பச்சை வண்ணன் செங்காரோடன் பச்சி அரவே வச்சி அரவே பாவையர்கள் பெண்போரவை பாடி அரவே வச்சி அரவேல் விளையாட ஜோமி பாகே லட்சுமி பாகே ஜோமி பாகே லட்சுமி பாகே பார்வரியில கௌரமாடி மணிரோலங்கவே வச்சிரியாவேல் வினையாள லட்சுமி பாகே ஜோமி பாகே பார்வதியிலே கௌதமணி
வெண்ணையுண்ட வாயாலே என் பெருமாள் மண்ணையும் கவ்வி வருகிறார். இனி என்னத்தை கவ்வ? அதான் சளி பிடிச்சுக்கிட்டுமா, அப்படியா? மழை கொஞ்சம் ஓவரு, ஆமா, கொஞ்சம் சரசு போட தானே செய்யும். சரி, என்ன செய்ய? அப்ப பார்த்திருக்கும் போது ஆமையா என் பெருமாள் மாய கண்ணன் வந்தார். சரி, ஏம்மா பார்வதி? ஏன் பார்வதி பெண்ணே, ஏம்மா நேத்து இந்த நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்திய, இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு படியா இருக்க? உம்முன்னு இருக்க, அவனுக்கு பிடிக்கலையே, கோவப்படாத. தூக்கம் தூக்கம், கோவப்படாத. பிள்ளைக்கு நேத்து விடிய விடிய இருந்திருக்காள்ல, அவளுக்கு அத்தான் கூட சண்டையா, அவட அதனால பிடிக்காம வெறுத்துவே உட்கார்ந்துருக்கா வாழ்க்கை. அத்தாங்கிட்ட சண்டைனா அவர்கிட்ட தான் காமிக்கணும், சரி. வேற யார்கிட்டயும் முகத்தை திருப்பப்படாது. முடியாதல்லவா? அப்ப இந்த அம்மா பார்வரா தேவியானவள், பார்வதா தேவியானவள் என் ஆண்டவன் பகவானை பார்த்து, ஐயோ பகவானே, அப்பதான் பார்த்தா என்ன சொல்லுகின்றாரப்பா? நம்ம அத்தான் தான் முடியாதுன்னுட்டாரு. சரி, இனிமே அவர்கிட்ட பேசி பிரயோசனம் இல்ல, கூடாது கூடாது. நம்ம அண்ணன் கிட்ட சொல்லுவோம். ஆமா அண்ணன், என்ன அத்தானுக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. சரி, வேற என்ன? என்ன என்ன பார்வதி? ஒரு நாள் இல்லாத வார்த்தை இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை. என்ன என்ன? உலகத்துக்கெல்லாம் படியலக்க போறாரு. சரி, என்னை போல் ஒரு பெண்ணு இருக்காளான்னு கேட்டேன். ஆமா, இந்த உலகத்துல என்னை போல எதுவும் பெண்ணு அழகா இருக்காளன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டா ஐயா. வீட்டுக்காரர்கிட்ட வீட்டுக்காரி கேட்டா என்ன சொல்லுவாரு? கேட்கலாமா கேட்கலாமா, 4 இடத்துக்கு போகக்கூடிய மனுஷன் 4 பெண்களை பார்த்திருப்பாரு. தப்புதான். ஆமா, தப்பு தானே, கேட்க கூடாதல்லவா? சரி சரி, ஆனது ஆயி போச்சு. ஆமா, அப்ப இந்த அம்மா சரி இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்னை விட 8 பிள்ளைங்க இருக்காங்களாம். சரி, அந்த பிள்ளைய நான் பார்க்கணும். ஆமா, பார்த்தே ஆகணும்னு பார்வதா தேவியானவள் கேட்கிறாள் அல்லவா? என் பெருமாள் ஸ்ரீராமன் என்ன சொன்னார்? என்னம்மா சொல்லுகின்றார்? எனக்கு நாகராளி வரம்போ வேணும், தங்கேணல தாம்பளமா, அந்த தாமோதரர் கேட்டாரே, ஏறு சொல்வார் என்பதியோ, அண்ணரோட இடமாறிலை, அண்ணரோட இடமாறிலை, ஆரி சக்தி கொடுத்தாளே, அந்த அண்ணனோட இடமாறிலே ஆதிசக்தி கொடுத்தாளே. நாகராளி பிரம்பு. சரி, சரி, ஹலோ 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 இந்த பக்கம். சரி, தேங்க்ஸ். அப்பதான் பார்த்தாள் ஆமாவா? என் அம்மா அஸ்ரையட்டு காளி இருக்க அழகு. சரி, இந்த பிள்ளைகளை பார்க்கணும்னு ஒரே அவசரம். ஆமா ஆமா, அவசரப்படுகிறார் அல்லவா? அதற்கு அடுத்தபடியாகவே என்ன பரிசளித்த சரி செல்வி யார் ஐயா? யாரம்மா? அதாவது என்ன பசுக்கிடை விளை பசுக்கிடை விளை நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மாளுடைய ஆலயத்திலே வைத்து என் தாயாகப்பட்ட பத்ரகாளி அம்மாளுடைய ஆலயத்திலே வைத்து இந்த 1000 பேர் இருக்கக்கூடிய சபையிலே சரி நாமளுடைய வில்லிசை குழுவினர்களை பாராட்டி ஆமா சரி பரிசளித்தவர் யாரையா? யாருன்னு பார்த்து சொல்லுங்க, அப்பதான் தெரியும். ஒயிட் கவிதா. சரி, டிசன் குரூப்ஸ். ஆமா ஆமா. யாரம்மா? என்னம்மா? ஒயிட் கவிதா. சரி, டிசன் குரூப்ஸ். ஆமா. 50 ரூபாயை கொண்டு வந்து என்ன ஐயா 50 லட்சமாக பரிசளித்தார். ஆமம்மா. ஆகையினாலே அவர்கள் குடும்பங்குல கோத்திரங்கள் வழி வம்சங்களும் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி எப்படி அம்மா வாழ வேண்டும், எப்படி அம்மா வாழ வேண்டும், அந்த பத்திரகாளி கருமையாளே வாழ வேணும் ஒரு கோடி வளர வேணும் அவர் குடும்பம் பகவானோட கருமையாளே போல வாழ போலே நான் அழைத்து அருகரு போல் வேலை ஒன்றி மூங்கில் போலே மண்ணை வைத்து சூடி சூடி வாழ வேண்டும். வண்டி அல்ல
உண்மையாகவே சரி மோசை நாடார் அப்படி மோசையா நாடார் சரி அவர்கள் அம்மையா குடும்பத்தின் சார்பாக சரி 20 ரூபாயை கொண்டு வந்து 200 கோடியாக பரிசளித்துள்ளார் அல்லவா? ஆமா சரி. அண்ணார் அவர்கள் குடும்பங்குல கோத்திரங்கள் வழி வழி வம்சகம் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி எப்படி வாழ வேண்டும், எப்படி அம்மா வாழ வேண்டும், அந்த வைரவன் நாங்கள் ரூபாயாலே வாழ வேணும், ஒரு கோடி வளர வேணும், அவர் கொடும்போ இந்த முகம் போனாலும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருக்க வேணும். முகம் போனாலோ எந்த முகம் போனாலோ ஏ தங்க முகமா இருக்க வேணும். அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க என்றென்றைக்கும் நோயற்ற வாழ்வு சரி குறைவற்ற செல்வம் 16 செல்வங்களையும் பெற்று அம்மா பத்ரகாளி சரி அருளையும் பெற்று ஆமையா நீடோடி காலம் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா என்ன சொல்லலாம், தங்கச்சி கேட்கணும். ஆமா 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 தங்கச்சி ஒரு வார்த்தை சொன்னா ஆமா அண்ணனும் கேட்கணும்ல. அதான் இல்ல சரி எகுருதான். ஆமா அதனால யார் யாரு எப்படி எப்படி இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு அப்படி எப்படி தானமா அமையும். அதான் எல்லாருக்கும் பார்வதி போல அண்ணன் அமைஞ்சுன்னு சொன்னா அந்த உலகத்துல கையில பிடிக்க முடியுமா? அது 10 வரலும் ஒன்னாயிட்டா ஏதாவது வேலை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல முடியாதுல்ல. ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தக்கனதா இருக்க முடியும் அப்படின்னா. ஆமா ஆமா சரி சரி சரி. இது தெரியாம தான் இப்படி இருக்கு உலகம். அப்படியா அப்படியா ஆமா தெரிஞ்சுக்கங்க. அப்ப பார்வதி சொல்றா என்ன சொல்லுகிறாய் ஐயா? அந்த 8 பிள்ளைய நான் இப்ப போய் பார்க்கணும். சரி அவ்வளவுதானே. ஆமா பார்வதி நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்ப பச்சைக்கால் கருடன் மீதில் ஏறி அப்படி என் பெருமாள் பறந்து வர்றார். சரி அவன் எங்கேயா வருகிறார்? உங்க அம்மா வருகின்றார். அவர் நாடு விட்டார் அகர விட்டார் ராஜி எங்கள் தான் கடந்த நாடு விட்டா நகர விட்டா ராஜி எங்கள் தான் கடந்தான் தன்னதிலை நாராயுடே நாகலோகம் தன்னதிலே நாராயுடே நெகிவாரா என் பெருமாள் இந்த பிள்ளைகளை தூக்கணும்னு வர்றாரு. சரி அப்போ இந்த நாகலோகத்துல ஆமா புத்துக்குள்ள இருந்து 8 பிள்ளைகளும் அவ அக்கா தங்கச்சி 8 பேரும் நாகராஜன் மன்னரை அழைத்து ஐயா அப்பா அம்மா அம்மா நாகக்கண்ணி எனக்கு தாகமா இருக்க அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா வருவாய் அப்படின்னு கேட்க. சரி பெத்த மனம் பித்து. ஆமா ஆமா பிள்ளை மனம். ஆமா பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவார்கள். உண்மைதானே. ஆமா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவார்கள். ஏன் ஐயா? என்ன காரணம் என்ன காரணம்? பெத்தம்மா வந்து ஆமா பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் விக்கிச்சுன்னு சொன்னா சரி அம்மா பாத்திரம் தச்சுக்கிட்டு இருந்தாலும் பாதி கையோட போட்டு ஓடி வருவா. அதான் பிள்ளைக்கு பெத்தம்மா. தண்ணி கொடுக்க. சரி ஆமா நாளைக்கு போற மாதிரி இழுத்துட்டு கிடந்தாலும் சரி ஐயா குறையா தண்ணி தாயான்னு கேட்கும் அப்பா. கையும் காலும் கெதியா தானே இருக்கு குவாரி குடிக்க வேண்டிய சொல்ல அதான் அந்த பிள்ளை. இதான் பிள்ளைகளோட அருமை. ஆமா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு இருக்குதான் சொல்லுதாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சரி ஆமா அதனால பிள்ளைக்கு இப்பமே ஆமா நல்லா அடிச்சு வளங்க. ஆமா சரி பிள்ளைய கம்பு வச்சு அடிங்க. ஆமா பச்சை மட்டை இருக்குங்க செட்டுல. ஆமா வாங்கிக்கங்க யாருக்கும் தேவைன்னா. சரி சரி அதனால ஆமா ஐயா நம்ம புள்ள தண்ணிலாம் கேக்கு. சரி உடனே கொடுக்கணுமே. ஆமா 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 தாயும் தகப்பனும் பார்த்து சரி எங்கய்யா வராங்க? எங்க அம்மா வருகிறார்கள். கமண்டலத்தை கையில எடுத்து கையில எடுத்து ராஜே நாயகன் நாகக்கண்ணி அருதி விட்டு தீவை வீட்டி மனமான உணங்கிடந்து வணங்கடந்தி கடந்தி இருவேர்களோ இருவேர்களோ கிடந்து வருகிறாரே இருவேர்களோ இந்த பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்கணும்னு அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க. சரி சுனையிலே சென்று தண்ணி கோர போறாங்க. தண்ணீர் கோரக்கூடிய வேலையில இப்பதான் நல்ல டைம். ஆமா யாருக்கு யாருக்கு யாருமே இல்ல. சரி இந்த பிள்ளையில மட்டும்தான் இருக்கு. ஆமா ஆமா அப்பதான் பார்த்தார் நாராயணன் தேடுகிறாரு. புற்றுக்குள்ள வந்து தேடி பார்க்கும்போது அக்கா தங்கச்சி 8 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அதான் ஆமா என் பிள்ளை ஏன் தூக்கிட்டு போறேன்னு கேட்கறதுக்கு அப்பாவும் இல்ல
என் பிள்ளை எங்க கூட்டு போறேன்னு கேக்குறதுக்கு அம்மாவும் இல்ல. இல்ல. அவ அக்கா தங்கச்சி 8 பேர் மட்டும் தான் இருக்கா. ஆமா. சரி. அப்பதான் பார்த்தாரு. என்ன சொல்லுகின்றாரப்பா? தாயே பத்திரகாளி, தாயே மாரியம்மா, ஏ முத்தார செல்வி, என்ன யாருன்னு வாசல்ல நிக்குது? ஏ முப்பிடாரி. என்ன ஆமா என்னம்மா அது யாரக்கா? யாரு வாசல்ல நின்னு நம்மள கூப்பிடுறாங்களா? அது யாரு? நம்ம அண்ணன் தான். சரி. அண்ணனை நம்பி போலாம்ல. போகலாமல்லவா. நம்ம அம்மாவும் அப்பாவும் போனவங்களை காணல. சரி. நம்மள இருந்த இடத்திலே இருங்க. ஆமா, யாரோ நம்மள அண்ணன் மாதிரி வந்து கூப்பிடுதாங்க, அவங்க கூட போவோமான்னு கூப்பிடாது சொல்ல. போங்க. சரி, சீக்கிரம் போங்க. ஆமா. அப்பதான் பார்த்தா என்ன கிருஷ்ண பரமாத்மா ஒரு சிறகிலே 4 பிள்ளைகளை தூக்கி வைத்தார். சரி. இன்னொரு சிறகிலே 4 பிள்ளைகளை தூக்கி வைத்து 4 குழந்தைகளை தூக்கி வைத்து பிள்ளைகளை நோக்கி பெருமாள் கோபாலனோ தான் கடந்து எங்கே ஏறி வரா, எங்கே ஏறி வரா பெருமாள் கோபாலனோ எங்க ஏறி வரா எம்பெருமாள் வணங்கே ஐயோ ஹர மாயவரோ அங்கிருந்து வெள்ளவாகி ஆரிவள்ளி கையிலே ஆரிவள்ளி கையிலே அருமை எண்ணன் ஏகி வாரா ஆதிவள்ளி கையிலே அழகுடனே ஆரிவள்ளி கையிலே வந்து சரி தங்கச்சி கிட்ட பிள்ளை கொடுக்கணும். ஆமா. தங்கச்சி பிடிவாரத்துல ஒத்த காலோட இருக்கா. அவன் மூஞ்ச பாத்தியலோ எப்படி இருக்கு? வச்சிருக்கா. அப்படிதான் வைக்கப்படாது. அரைக்கில அரிசி போட்டாலும் உடனே வந்துடும். அம்மாடி, நம்மள காட்டி ஒருத்தி அழகா இருக்கான்னு சொன்னோட பொறாம தாங்க முடியல. அதான் வரக்கூடாது. ஆமா வரலாம், அந்த பொறாம மட்டும் வரவே கூடாதுமா. குளத்தாம வரலாம் தப்பே கிடையாது. வெள்ளாம வரலாம் தப்பே கிடையாது. பொறாம ஆமா வரவே கூடாதுமா. அது மேல வரவிடக்கூடாது. ஆமா, நம்ம கட்டிருக்க சேலையில இருந்து அவ சேலை கொஞ்சம் மினுங்குதோ ஆமா அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம கழுத்துல கிடக்க சங்கிலியோட அவ கழுத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடக்கும் ஆமா அப்படின்னு நினைக்க கூடாது. வச்சுட்டு போறா. புருஷனை காட்டி அவ புருஷன் கொஞ்சம் அழகா இருக்கானோ அப்படின்னு பார்க்க கூடாது. பார்க்கப்படாது. ஆமா, இருக்கத வச்சுக்கிடணும். ஆமா சரி, இருக்கத வச்சுக்கிட்டு போயிட்டா பிரச்சனை இல்ல. ஆமா ஆனா பார்வதி அப்படி கிடையாது அல்லவா? இல்லல்ல. ஆமா என் அம்மா பார்வதி, தாயே பார்வதி 8 பிள்ளைகளையும் பார்த்து கேட்டவுடனே கேட்கின்ற பொழுது 8 பிள்ளைங்க கொண்டு வராரு. சரி. அப்ப வரும் பொழுது வரக்கூடிய வேளையில நாகராஜ மன்னரும் நாகைக்கண்ணியும் சரி ஐயையோ என் பிள்ளைல காணலையே. ஆமா, தவமா தவறிந்து எடுத்தேனே பெத்த 8 பிள்ளைகளை. ஏ அம்மா என் பத்திரகாளி, தாயே மாரி அம்மா, ஏ சந்தன மாறி புத்துக்குள்ள வந்து தேடி பார்க்கும்போது புத்து வெறிச்சோடி இருக்கு. ஆமா, காணும் அக்கா தங்கச்சி 8 பேரை காணுமே. 1 2 இல்லல்ல. ஆமா, 8 பிள்ளை இல்ல. ஆமா, 8 அழகான பெண் குழந்தைகள் அம்மா. தேடத்தானே செய்வா. சரி. அப்ப தேடி பாக்கா. ஆமா, பெண் குழந்தைகள்னா எப்பேற்பட்ட குழந்தைகள்? பெண்களை பெருத்தக்களை 8 குழந்தை பக்கத்துல கட்டி கொடுத்தோம்னு சொன்னா 8 ஊரு நமக்கு சொந்தக்காரங்க ஊரா. சொந்தக்காரங்க. ஆமா, இப்போலாம் அந்த காலத்துல சொல்லிருக்காங்க 5 பிள்ளை பெத்த 5ஆவது பொட்ட பிள்ளைன்னு சொன்னா சரி அரசனும் ஆண்டி ஆயிருவானு, எடுக்காத இடல எடுத்துருவாங்கன்னு. இப்ப அப்படி கிடையாது. 5 பொட்ட பிள்ளைன்னு சொன்னா சரி இன்னைக்கு இங்க ஒரு செட்டு, பக்கத்துல பாவநாசத்துல ஒரு செட்டு, அம்பையில ஒரு செட்டு, ஆம்பூர்ல ஒரு செட்டு, 5 வில்லு செட் ஆச்சு. சும்மா நடத்துங்க. ஆமா, தொழில் பக்குவமா பண்ணலாம். ஓஹோன்னு ஓடும். சரி. அப்ப பார்த்த உடனே ஐயா ஏன் அம்மா பத்திரகாளியை தூக்கி வரும் பொழுது தாயே பத்திரகாளி என் பெருமாள் கோபால கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா சரி கிருடன்ல வச்சிருக்காரு. ஏற்கனவே சரி இந்த பாம்புக்கும் இந்த கிருடனுக்கும் சரி செம்ம பகை. ஆமா, பகைன்னு சொல்லுவார்கள் அல்லவா? ஆமா. சரி. அடுத்து என்ன வெயில் அடிக்கும் போது இந்த பாம்பு வெளியில வர முடியாது. ஏன்னா கருடனுடைய நிழல் ஆமா
அந்த 2 பேர் முதுகிலே பட்டது. சரி, அந்த அவ்வளவுதான். ஆமா, நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண்குடியெல்லாம் அங்கே இருந்து போனார்கள் அல்லவா? அந்த இடத்திலே இறந்து போனார்கள். சரி, தாயும் தகப்பனும் இறந்து போனது இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அவ அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் தெரியாது, இன்னும் உயிரோட இருக்கான்னு நினைச்சு கொண்டு இருக்கா. அப்படிதான் நினைக்க. சரி, அப்ப பிள்ளைகளை தூக்கி கொண்டு கைலாசத்தில் வடக்கு கோட்ட வாசல்களை ஆமையா தங்கை பார்வதி வாங்கினாள். ஏ அம்மா பார்வதி, 8 பிள்ளைகள் என்ன அழகா இருக்கா பாரு. நல்லா இருக்கா பாத்துக்கம்மா. அழகா இருக்காள, கண்ணு சலிக்கதண்டையும் பாத்துக்கம்மா பார்வதி. அதான். சரி, அப்ப பார்வதிக்கு பொறாமை. ஏ அம்மா, நம்ம அத்தான் சொன்ன மாதிரி சரி 8 பிள்ளைகளும். ஏ அப்பா, அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகோடு இருக்காள. நல்லா இருக்காள, நல்லா இருக்காள, நல்லா இருக்காள, அழகா இருக்காள, அழகா இருக்காள. பார்வதி பகவான் சொன்ன மாதிரி நினைக்கா. பார்வதிக்கு பொறாமை. சரி, இப்படி சும்மா இருந்து நேரத்தை ஏன் போக்குதிய? ஆமா ஆமா, எந்திரிச்சு போக வேண்டியதானே. சரி, போக முடியுமா? முடியுமா முடியுமா. எங்க அண்ணமலா தூக்கிட்டு வந்திருக்காரு. சரி, உங்களை போக விட்டுருவேன். விட மாட்டா அல்லவா பார்வதி. ஆஹா, சரி. ஆமா, என்ன சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் கொடுக்கும். சரி, அத்தைய பத்திரகாளி. என்ன என்ன என்னக்கா பார்வதி அக்கா, எங்க இருந்துங்க வந்திருக்கிய? நாங்களா நான் தென்காசி பக்கத்துல சரி சொரண்ட கிட்ட இருந்து சரி கருவந்தான ஊர்ல இருந்துங்க வந்திருக்கேம்மா. அப்படியே தெரியாத உங்களுக்கு நான் எங்க இருந்து வந்தேன்னு? எனக்கு எப்படி தெரியும்? சரி, அப்பதான் பார்த்தா. ஆமா, பார்வதி பத்திரகாளிய பார்த்து கேக்கா, என் அம்மா என்ன தங்கையர்களை எங்க இருந்து இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேக்கா. ஓ, நாங்களா? ஆமா ஆமா. அதை ஏன் கேக்கிய? என்னக்கா என்னக்கா? எங்க ஊரு நாகலோகப்பட்டினம். சரி, அம்மா நாகை கண்ணி. அப்பா நாகராஜ மன்னா. ஓ, நாகராசனா? ஆமா ஆமா. நீதான் மூத்தவா. நாங்க அக்கா தங்கச்சி 8 பேரு. நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்கும்ல. ஆமா. சரி, அப்ப சோவி வரப்பி ஆமையா சொக்கட்டம் பாய் விரித்து சரி சோவி விளையாடுதான். ஆமா, சோவி விளையாடி கொண்டு இருக்கிறாள் அல்லவா? அப்படி விளையாடக்கூடிய நேரத்தில் என்னையா அந்த ஆட்டத்திலே கிடைத்தது வெற்றியின் அம்மா பத்திரகாளி. தாய் பத்திரகாளிக்கு வெற்றி கிடைக்கிறதம்மா. பார்வதி அம்மா தோத்து போனா. சரி, அப்பதான் நினைக்க. என்ன நினைக்கிறா? என்ன நினைக்கிறா? ஆட்டத்தில மிக அழகா இருக்காளே. ஆமையா, ஆளு அதை விட அழகா இருக்கு. ஆமா, ஆளு அழகா இருக்கா, அவ விளையாடுற ஆட்டமும் அழகா இருக்கு. அப்ப இவ 8 பேரையும் இங்க வைக்கப்படாது. ஆமா, இவ 8 பேரும் இங்க இருந்தான்னு சொன்னா நம்மளுடைய மாங்கல்யத்துக்கு இடைஞ்சல். மாங்கல்யத்துக்கு இடைஞ்சல் வந்துருமல்லவா? ஆமா, பிரச்சனை வரும். ஆமா ஆமா. அப்பந்தான் பார்த்தா. என்ன சொல்லுகின்றாள் ஐயா? அப்ப அண்ணனை தான் தானே அழைத்து ஆரி சக்தி ஏது சொல்வாய் ஏது சொல்வாய் ஏது சொல்வாய் ஆதிசக்தி ஏது சொல்வாய் ஏது சொல்வாய் ஏது சொல்வாய். அண்ணா அண்ணா பிள்ளைல பாரு. சரி, என்னமா இருக்கா? அழகா இருக்கான்னு சொல்லுறிய. நான் அதுல கூட கொஞ்சம் கூட இல்ல. சரி, அதனால என்ன என்னென்ன இங்க வாண்ணே. என்னென்ன? சீக்கிரம் பிள்ளைல தூக்கு. சரி, இங்க இருக்கக்கூடாது. கூடாது கூடாது. இருந்தது இவன் அக்கா தங்கச்சி 8 பேர் இங்க இருந்தான்னு சொன்னா எனக்கும் அத்தானுக்கும் சண்டை வந்துடும். நான் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் மைனி ஒரு பக்கம் முகத்தை தூக்க, சரி, பிள்ளைகள் ஒரு பக்கம் தூக்க 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 சண்டை தான் வரும். சரி, சீக்கிரம் கொண்டு போட்டு வா. ஆமா ஆமாம்மா. எங்க 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 போடு எனக்கு தெரியாது. அந்த கடலுக்குள்ள கொண்டு போய் போட்டு வந்துருன்னா பார்த்தா. சரி, பார்வதி அம்மா. ஏ பார்வதி, என்ன என்ன? இதுக்கு தான் சரி, உங்ககிட்ட நான் வேண்டாம் வேண்டான்னே. ஆமா, இந்த பிள்ளைல பார்க்க வேண்டான்னு கேட்டியா? சரி, கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன் பார்வதி. என்ன என்ன? பிள்ளைல வேண்டாம்மா, அப்படி வாசம் வந்துடும். சரி, ஆனா நீ பார்க்கணும்னே. ஆமா, உங்க அண்ணன் தூக்கிட்டு வந்தாரு. சரி, 8 பிள்ளைகளை கொல்ல சொல்றிய பார்வதி. அம்மா பார்வதி, உனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஒரு பெண்ணை கொன்றால் 7 தலைமுறைக்கு பாவம் சும்மா விடாது. விடாதல்லவா பார்வதி? பெண் பாவம் பொல்லாதது. ஆமா, 1 2 இல்லையே. பாவம் பொல்லாத பாவம் அம்மா. ஆமா, பெண்ணை மட்டும் ஏமாத்தவே கூடாது. ஆமா, ஆண்கள் எத்தனை பேர்த்தனாலும் நீங்க ஏமாத்திக்கிடலாம். சரி, நாங்க மட்டும் உங்களை ஏமாத்தவே கூடாது. கூடாது. ஆமா, நீங்க எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒண்ணு ஏமாத்திட்டு ஒண்ணு போய்க்கலாம். சரி, நாங்க அப்படி கிடையாதும்மா. ஆஹா, அவளையே தஞ்சம் பண்ணி நம்பி இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருக்கணும். அதான் நல்லது. சரி, அப்ப பரமசிவன் என்ன என்ன என்ன? இந்த ஆயி பத்ரகாளி அழைத்து அழைத்து ஏ அம்மா மகளே தரோட வார்த்தை கேளோ காரங்க 8 பேரும் கைலாசத்தில் இருந்தாயானா
ஒத்தையில இரு. ஆமா ஆமா. சிலவங்க ஆளு பிடிக்காது. சரி. ஆளை பார்த்தா அண்ட மாட்டான். ஆமா ஆமா. ஆனா பார்வதிக்கு அப்படி இல்ல. சரி. புள்ளையில பார்த்தா பிடிக்கல. பிடிக்கல அல்லவா? ஆமா. சரி. அப்பந்தான் பரமசிவன் என்ன சொல்லுகின்றார்? என் ஆத்தா பத்ரகாளி அஷ்ட 8 காளியரை அழைத்து அக்காவங்க 8 பேர்களை அழைத்து நீங்க 8 பேர்களும் சரி இந்த இடத்துல இருக்கண்டா. இருக்க வேண்டாம் காளியர்களே. தனக்கென்று ஒரு இல்லத்தை அமைத்து சரி புட்டாபுரத்திலே சென்றல்லவோ முப்பரங்கோட்டை கட்டி சரி சுகமா வாழலாம். ஆமா அங்க போய் வாழுங்க தாயே. இங்க இருந்தீங்கன்னா சொன்னா என் மனைவி பார்வதியால உங்களுக்கு இடைஞ்சல் வந்து சேரும். ஒருத்தி பாதம். ஆமா கொஞ்சம் பொறாம பிடிச்ச காரி. உங்களை வாழவே விட மாட்டா. சாவு விட மாட்டா. இறப்பாளியா இருந்தாலும் தனிப்பாளியா இருக்கணும்னு சொல்லுவார்கள் அல்லவா? அப்ப என் அம்மா பத்ரகாளி அஷ்ட 8 காளியர்களும் அவ அக்கா தங்க 8 பேர்களும் வடகுத்தி அம்மா கேக்கா என்ன கேக்கா? ஐயா ஆண்டவரே பகவானே, நாங்கள் கன்னி கர்ப்பளியார பெண்கள் அல்லவா சுவாமி, ஆண்கள் துணை இல்லாமல் வாழணும். ஆண்கள் துணை இல்லாமல் வாழணும்னு கேக்குறா தாய் பத்ரகாளி. ஆம்பளை கண்டா பிடிக்காது. ஆமா எனக்கும் பத்ரகாளிக்கும் ஒரே மனசுமா. என்ன? அவளுக்கும் ஆண்களை கண்டா பிடிக்காது, எனக்கும் ஆண்களை கண்டாலே பிடிக்காது. ஏன்? நாங்க பாருங்க உங்களை விட்டு தள்ளியே தான் இருப்பேன் எப்பவுமே. எதுக்கு? எனக்குலாம் ஆண்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. டச் வைக்காத. டச்சே கிடையாது அவங்களுக்கு எனக்கும். தூரத்துக்கு போட்டுரு. அவங்க கிட்ட போனோம்னா என்ன எந்த நேரமும் வெத்தலை பாக்கு வாடையா எடுக்கும். வாடை பெணநாத்தமா எடுக்கும். அப்படி கடையே இருக்கவே கூடாது. குவாட்ரு. ஆமா ஒரு இடம்னு இருந்துச்சுன்னா மல்லிகைப்பூ வாடையும் ஆமா பாக்கு செண்டு வாடை இருந்தா தான் நல்லா இருக்கும், அழகா இருக்கும். இந்த வாடை ஆகவே ஆகாது கூட்டத்துக்கு. சரி நல்லது இல்ல. கிடையாது. என் ஆத்தா பத்ரகாளி அழைத்து என் தாயே பத்ரகாளி பெருமான் சொன்ன போரு என்னம்மா? ஐயா ஆண்டவரே பகவானை என்ன நாங்கள் ஆண்கள் துணை இல்லாமல் வாழ்வதற்கு வர வேணும். ஆமா வரங்களாக வேண்டும் அல்லவா? சும்மா வாழ முடியுமா? என்ன 103 சிவலிங்கத்தை எடுத்தார். சரி. அம்மா முத்தாரம்மா முப்பிடாரி கையில கொடுத்துட்டா. முப்பிடாரி கையில் கொடுத்தார் அல்லவா? கங்கா தேவி பிடித்து ஆமையா காளியம்மா கையில கொடுத்துட்டா. காளியம்மா கையில் கொடுக்க பூத படைகளை வரவழைத்தார். பின்னால போயிட்டு வாங்க, பின்னால சொல்லுங்கப்பா அப்படின்னு கொடுத்தா. சரி. என் ஆத்தா முப்பிடாரி பத்ரகாளி தாயே பத்ரகாளி எங்களை கையெடுத்து வணங்குபவர்களுக்கு காக்கும் கடவுளாக இருக்கணுமே. அதுக்குள்ள இருக்கணுமே. எனக்கே கொல்ல வரோம் மெல்ல வரோம் கொடுக்குவாரோ அழிக்குவாரோ. கொல்ல வரோம் மெல்ல வரோம் கொடுக்குவாரோ அழிக்குவாரோ. தீராரே விழிகள் எல்லாம் திருநீராளே தீர்க்குவாரோ. தீராத பிணிகள் எல்லாம் திருநீராளே தீர்க்குவாரோ. ஓரே விழிகள் ஒரு பிறமாக தீர்க்குவாரோ. தாயே போகாத பிணிகள் எல்லாம் ஒரு பிறமாக தீர்க்குவாரோ. போவதற்கு அம்மையான பத்ரகாளி கற்புவர்ண தண்டியலோ போவதற்கு வெள்ள வரண கூடாரமோ பெரும்படையா கூடாரமா வரங்களாய் வாங்கி கொண்டு வரங்களாய் வாங்கி கொண்டு வருகிறாளே 8 பேரோ. தாயே வரங்களையும் வாங்கி கொண்டு ஆத்தா பத்ரகாளி உத்தார செல்வி அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி. பிரம்மாண்ட நாயகி வடகுத்தி அம்மா வடக்கு வா செல்வி. வடக்கு வா செல்வி. ஆமா சரி 8 பேரும். அவ அக்கா தங்கச்சி 8 பேரும். சரி போயிட்டு வரீங்களா? நேரம் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் எந்திரிச்சு போங்க சரி அப்படின்னு ஆண்டவன் சொல்றார். ஆமா வரத்தை வாங்கினாளே. வரத்தை வாங்கினாள் அல்லவா தாய் பத்ரகாளி. புட்டாபுரத்துல போய் முப்பரங்கோட்டை கெட்ட வரா. சரி அவ வரும்போது வரக்கூடிய வேளையில எங்க மைத்துணரும் என்ன தேவ ரகசியம் பேசுறாங்க. ஆமா பகவானும் பச்சமானும் தேவ ரகசியம் பேசுகிறார்கள் அல்லவா? ஏன் எதுக்கு? என்ன காரணம்? ஏ அத்தா ஐயா எங்க வந்தியா? வேலையாத்தான். சரி சும்மா வர முடியுமா? ஐயா பகவானே அதான்
சரி அததான் செய்யணும் ஃபர்ஸ்ட். ஆமா அவன் பார்த்தா என்ன செய்கிறார் ஐயா? முட்டாபுரத்துல போய் கோட்டை கட்ட வர்றா. ஆமா அவ அக்கா தங்கச்சி 8 பேரும் கிளம்பி வருகிறா. ஆமா அவளை கோட்டை கட்ட வைக்கிறது நீங்க தான். நீங்க தான். கோட்டை அழிக்க வைப்பது நீங்க தான். சரி அத்தா. சரி சொல்லிட்டியல்ல. ஆமா அதான் வேணும். என்ன அவன் பார்த்த உடனே ஆமையா இவன் 8 பேரு எங்கய்யா வருகிறாள்? அக்கா தங்கச்சி 8 பேரு எங்கம்மா வருகிறாள்? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கிலி பாலம் விட்டாள். பாலம் ஐப்பாளம் நேரகல்லால் ஒரு சுனையா இருட்டு நாட்டு கடலு விட்டு ஏக போக வட்டேனமா ஓசராச நாடு விட்டு புல்வேறிய வட்டேனமா மணமாடே உனகடந்தி வணங்கடந்தி வருகிறாளே 8 பேரோ வணங்கடந்தி அவன் வருகிறாளே 8 பேரோ. சந்தோஷத்தை பார்த்தா அப்பா என்னம்மா அள்ளுது பாரு. ஆமா 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 அப்ப 8 பேர் வந்துகிட்டு இருக்கா. சரி அக்கா அக்கா அந்த வழியா போலாங்களா? அக்கா இந்த வழியா போனா எனக்கு அங்க அம்பை போலாம்னு தெரியும். அப்படியா? ஆமா சரி இந்த வரம் போனா நம்ம எங்கக்கா போவோம்? சும்மா வழி வந்து சரி அப்படி அமைதியா ஒத்தையில போயிட்டே இருந்தா ஆமா ஆமா எங்க போறோம்னு தெரியாது. தெரியாது வாய் விட்டு பேசணும். ஆமா வாய் விட்டு கேட்கணும். அப்பதான் ஆமா அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க மதுரைக்கு வழி வாயில இருக்கான். ஏன்? ஆமா போற விட்டாலும் கேட்கணும். ஏக்கா மதுரைக்கு எங்க போகணும்? என்ன மதுரைக்கு எங்கோடி போகணும்? எங்கோடி போகணும்னு. ஓ அதான் சொல்லியிருக்காங்க மதுரைக்கு வழி வாயில இருக்குன்னு. கேட்டு போனோம். இப்போ வாய் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். செல்ல எடுத்தோமா மேப் ஆன் பண்ணோமா சரி பசிக்கடை விலை போவது எப்படி அப்படின்னு சொல்லணும். டேன் லெஃப்ட் டேன் ரைட் கோ ஸ்ட்ரைட்னு சொன்னா அங்க கொண்டு வந்து விட்டுருது. கொண்டு விட்டுரும். ஆமா வாய்ட்டையும் கேட்க வேண்டாம். எல்லாம் அப்படி எப்படி போகணும்னு கேட்க வேண்டாம். கேட்கண்டா. செல்லுல தட்டோம்னா நேரா அம்மன் கோயில்ல வந்து விட்டுருது. அப்படினே சரி ஆமா அதுவும் நல்லது தானே. ஒரியில்ல ஏன் அம்மா பத்ரகாளி தாயே காளியம்மா இந்த வழி போலாண்டி. நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா பாக்க பாதையும் நல்லா இருக்கு. ஆமா சரி இவ 8 பேர் வரும்பொழுது வரக்கூடிய வேளையில என் பெருமாள் நாராயணன் என்ன செய்கின்றாரப்பா? பஞ்சாங்கம் கையில் வைத்து அவர் பஞ்சாங்கம் கையில் எடுத்து அப்படியே ஒரு பண்டாரமா பண்டாரம் போல வடிவம் கொண்டு ஜோசியர் போல ஆமா வடிவெடுத்து சரி அப்படியே உட்கார்ந்திருக்க. ஆமா ஆமையா இவ வருவாள்ல. சரி இப்ப கேட்கலாம். என்ன கேட்கலாம்? அவன் 8 பேரு வந்த உடனே வந்த பொழுது ஆமா என்ன அதோ பாருடி யார் இவா? யாரு அவரை பார்த்தா ஜோசியக்கார மாதிரியே இருக்கு. தாத்தா மாதிரி இருக்காருல? ஆமா ஆமா முழிக்கிறதுதான் கொஞ்சம் பேக்க முழிக்காரு. ஆனா அவர் வேலை பார்க்கக்கூடிய விஷயம்லாம் ஜோசியர் போல இருக்கு. நல்லா இருக்காரு. ஆமா ஆமா அப்பதான் பார்த்தா என்ன சொல்லுகின்றார் ஐயா? என் அம்மா தாயே. தாயே அக்கா தாத்தா என்ன நீங்க யாரு? யாரம்மா? அம்மா என்ன தாத்தா வந்து சரி ஜோசி எல்லாம் கரெக்டா சொல்லுவேன். ஆமா வெறும் 101 தச்சனை வைங்க அப்பதான் சொல்லுவேன். நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் பொறுத்து என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். தாத்தா ரொம்பலாம் வேண்டாம் ஒரு 101 தச்சனை வச்சா போதும். அப்படியே தாத்தா நாங்க யாரு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஆமா யாரு நாங்க தானே 7வது தீவில இருந்து வாரைய. ஆமா ஆமா அவ யாரு? ஆமா யாரப்பா? அவதான் பத்திரகாளி. சரி அவ யாரு? அவதான் 3 முகக்காரி. சரி முப்புடாரி. அம்மா என்ன யாரு எல்லாம் பத்தல நீங்க தான் அக்கா தங்க 8 பேரு. ஆமா நீங்க பிறந்தது நாகலோக பட்டணம். சரி ஆமா உங்களை யார் பெத்தா? எங்க அம்மா அப்பா. உன்ற ஐயன் பேரு நாகராஜ மன்னன். சரி உன்ற அம்மா பேரு நாகக்கண்ணி பெண்ணோடி. தாத்தா ஆமா ஏட்டி கரெக்ட்டா சொல்றாரு. சரி தாத்தா நல்லா சொல்றாருல? ஆமா ஆமா தாத்தா என்ன நாங்க ஏன் வந்திருக்கோம்? நீங்க வில்லு படிக்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியாமையா இருக்கும் நினைச்சியா? அதானே அம்மா முப்புடாரி தாயே முத்தாரம்மா முத்தாபுரத்திலே சென்று முப்பரங்கோட்டை கட்ட வந்திருக்க. சரி
ஆமா ஐயா தாத்தா அம்முவா இந்த இடத்திலே கோட்டை கட்டலாங்களா? கட்டலாமா தாத்தா. இந்த ஆயே பத்திரகாளி என்ன தாத்தா மண்ணாலே கோட்டை போட்டால் மழை பெய்தால் கரைந்து விடும். கல்லாலே கோட்டை போட்டால் கரு மருந்துக்கு ஆகாது. அப்படி செங்கலாலே கோட்டை போட்டா செங்கலாலே கோட்டை போட்டா உள்ளங்கள் நடவாது. தாய செங்கலால கோட்டை போட்டா சிறு உள்ளங்கள் நடவாது. தங்கத்தாலே கோட்டை போட்டா கள்ளர்களும் சாடுவார்கள். வைரத்தாலே கோட்டை போட்டா போச்சு அறுத்திடுவாய். தாளே கோட்டை போட்டா விடும் என்று சொல்லி மரத்தாளே கோட்டை போட்டா கோட்டை போட்டா திரும்பி அரித்திடுமே. கோட்டை போட்டா கோட்டை போட்டா வண்டி தும்பி அரித்திடுமே. அக்கா தாத்தா எடி தாத்தாவை பார்த்து எடை போடாத. ஆளுதான் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காரு. ஒரு வடியா இருக்காரு சரி. ஆனா கரெக்டா சொல்றாரு. ஆமா சுவாசியம்லாம் கரெக்டா பாப்பமா. அப்படியா நீ நம்பி வந்தேன்னு சொன்னா சொல்லிக்க. சரி ஆமா நீ என்னென்னலாம் செய்வ எப்பெல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமா வெறும் 101 தச்சனை வச்சு அப்படியே சொல்லிடுவேன். சரி தாத்தா பிறந்ததுல இருந்து சரி. நீ கடைசி உன் கால வர நான் சுவாசியத்திலே சொல்லி முடிச்சிருவேன். ஓஹோ ஆமா ஆனா உன் கையை மட்டும் நீட்டணும். சரி தாத்தா கையை உள்ள வச்சுக்கிட்டேன்னா சொல்ல முடியாது. ஒன்னும் சொல்ல முடியாது. சரி. ஏ அம்மா பத்திரகாளி யா தாயே பத்திரகாளி. மண்கோட்டை சரி. ஒரு மழை வந்தா போயிரும். ஆமா இப்படி மழை வந்துச்சு சொன்னா மண்கோட்டை கரைஞ்சு போயிரும். பத்திரகாளி கல்கோட்டை மண்கோட்டையும் கட்டிராத கல்கோட்டையும் கட்டிராத. கரு மருந்து வச்சு ஆமா ஆமா வெடிச்சு எப்போ லோடாக்கி லோடு அள்ளி விடாமனு தெரியல. எதிரி எதிரி ஆமா எதிரி வந்தாம்னு சொன்னுக்கங்க. ஆகாது. ஆமா எதிரி வந்தாம்னு சொன்னா வெடி வச்சு அள்ளிட்டு போயிருவோம். அம்மா கல்லெல்லாம். ஏ தாத்தா அம்மா பேத்தி தங்க கோட்டை கட்டலாங்களா? விக்கிற ரேட்டுக்கு தங்கம்னு பேர் வேணுமா வச்சுக்கிடலாம் பிள்ளைகளுக்கு. அதான் ஆமா தங்கத்தால கோட்டை கட்ட முடியுமா? முடியாது. முடியாதல்லவா? வைர கோட்டை அம்மா பேத்திய ரொம்ப வச்சு அறுத்துருவான். அறுத்துருவான. ஏ தாத்தா என்ன பேத்தி நாங்க அப்படின்னா எப்படி கோட்டை போடுவது? எப்படி தாத்தா கோட்டை கட்டுவது? அதெல்லாம் போடலாம் தாய். எப்படி 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 மனசு கொண்டது மாளிகை. சரி. மனம் கொண்டது ஆமா மாளிகை. ஓ மனம் கொண்டது மாளிகை. ஆமா மனம் கொண்ட இதுதான் எனக்கு மாளிகையா இருக்கு. அப்படியே போட்டாச்சு. சரி. எங்கேயும் நவள முடியாது. ஓ அப்படி வேற இருக்கா? ஆமா எல்லாம் ஆத்தா புண்ணியத்துல. அதனால ஆமையா ஏ தாத்தா என்ன நாங்கள் எப்படி கோட்டை கட்டுவது? எப்படி தாத்தா கோட்டை கட்டுவது? ஐம்பொன் கொண்டு வந்து சரி அழகு கோட்டை கட்டு. அழகு கோட்டை கட்டிலாம் காளியர்களை. முத்து பகலம் வைடூரியம் கோமிரேகம் ஆணிமுத்து ஆணிமுத்து கொண்டு வந்து சரி கோட்டை கட்டலாம். கட்டலாம் அல்லவா? கோட்டையில எத்தனை வருஷம் குடியிருக்கலாம்? எத்தனை வருட காலம் தாத்தா குடியிருக்கலாம்? ஏ அம்மா ஒப்படாரி உத்தார செல்வி என்ன தாத்தா நீங்க 58 வருடா வாட்டும் ஆண்டிடலாம் கோட்டையை தான் 58 திகழ்ந்த ஊடு கோட்டையொரு அழியும் அம்மா பெருமாள் சொன்ன போதி பெருமாள் சொன்ன போதி ஏறு சொல்வார் மாயகாளி சொன்ன போதி ஏது சொல்வாள் பத்ரகாளி. தாத்தா பேத்தி ஆமா என்னம்மா 58 வயசு வரை இருப்பேன்னு சொன்னீங்க. ஆமா பேத்தி போதும் தாத்தா. அப்போ அதுமா எல்லாம் இப்ப 30 கிலோ முடிஞ்சு போயிட்டே இருக்கு. இருக்கிற வரை சந்தோஷமா இருக்கிற வேண்டியதான். ஆமா ஆமா போனோம்னு சொன்னா அதுக்கு அடுத்து வேணுங்கிற வரத்தை வாங்கிக்கிட வேண்டியது. சரி தாத்தா. அம்மா பேத்தியா எங்க கோட்டை யாரால அழிவரும் நீங்க சொல்லலையே. ஆமா யாரால தாத்தா எங்க கோட்டைக்கு அழிவு காலம் இருக்கு? வேற யாரு? யாரு? நண்டா. என்னாலதான் உங்க கோட்டைக்கு அழிவு காலம் இருக்குது என்பதை மட்டும் மறந்துடாத. என்ன தாத்தா? அம்மா காளியர்களை அப்படி சொல்ல வரல. சரி சும்மா ஆமா சும்மா சொன்னேன். சரி
தாத்தா இப்பமே சொன்னோம்னா தாத்தா விட்டு வைப்ப. ஆகா நீ யாரு வா மொழிய பாரு. சரி. என் அம்மா புப்பிடாரி புத்தார செல்வி பத்திரகாளி. என் தாயே பத்திரகாளி. உன் கோட்டைக்கு எப்படி அழி வரும்னு கேட்டேன். ஆமா தாத்தா. ஒரு கோட்கிளே வேறாண்டி போலே உன் கோட்டைக்கு தான் வருவானம்மா. வந்தானா கோட்டையொரு அழையும் அம்மா. என் பெருமாள் சொன்ன போது என் பெருமாள் சொன்ன போது ஏறு சொல்வார் காளியர்கள் என் பெருமாள் சொன்ன போது ஏது சொல்வாள் காளியர்கள். எட்டு பேரையும் கூப்பிட்டு ஆமா எம்மா என் தாயே காளியம்மா. உன் கோட்டைக்கு சரி. ஒரு வயசான தாத்தா ஒரு வயசான கிழவனை வைத்துதான் உன் கோட்டை அழிவு இருக்கு. கூன் கிழவன் ஆண்டி போல் வருவானம்மா. ஆமா கிழவன் வந்தான்னா சரி. உன் கோட்டை நொறுக்கிடும். ஆமா உன் கோட்டைக்கு அழிவு காலம் ஏற்பட்டுன்னு நினைச்சுக்க. சரி தாத்தா. என் அம்மா பேத்தி இருக்க தண்டி நல்லா ஜாலியா இருக்கணும். நாலு ஜாலியா இருக்கணுமா. ஆமா. சரி. அடுத்து பத்திரகாளியா அப்படி நினைச்சிருக்க இருக்க தண்ணி ஜாலியா இருக்கணும். ஆமா. சரி தானே. பிழைச்சிருந்தா சரி. வர இருந்தா வாங்கிக்கிடு. ஆமா ஆமா ஆமா. இல்ல எது நடக்குமோ அது நடக்கட்டும். சரி. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமையா. என் அம்மா முத்தார செல்வி பத்திரகாளி. என் தாயே பத்திரகாளி. 8 பிள்ளைகளும் வரங்களை வாங்கி கொண்டு உட்டாபுரத்துக்கு வர்றா. சரி. அப்ப இருக்கக்கூடிய இடத்த ஆமா சுத்தமா வைக்கணும். ஆமா சுத்தம் சோறு போடும். ஆமா. சுகாதாரம் குழம்பு ஊத்துன்னு சொல்லுவார்களா. குழம்பு ஊத்தும். ஆமா சுத்தமா இருந்தா சொன்னா நல்லா இருக்குமா. இடம் சுத்தமா இருக்கணும். ஆமா எந்த நேரமும் குழு கூடி மாதிரியே வீட்டை வச்சிருக்க கூடாது. நல்லா இருக்காது. எப்பவாச்சும் சுத்தமா வைக்க பழகிக்கங்க. அப்பதான் சுத்தமா வீட்டை வச்சா சோறு தானா வரும். வராது வராது. அது எப்படி வரும். வீட பாம்பளத்தும் தூத்துட்டு சோறு போடுதா சோறு போடான்னு அப்படி எட்டி பார்க்க கூடாது. பொங்கனா தான் சாப்பிடலாம். சோறு வராது ஒண்ணு வராது. வராது. சரி. ஆனா ஆமா என் அம்மா 8 காளியர்களும் அவ காளியர்களும் உட்டாபுரத்திலே வந்து ஆமையா என் அம்மா பத்திரகாளி அவ வந்தல்லவோ சும்மா இருந்தாளா. என்ன செய்கின்றா. இந்த இடம் அழகா இருக்குல்ல. சரி. பூரப்படைகளை வரவழைத்தான். அப்படி வந்து இருக்கக்கூடிய இடத்தை அந்த இடமதை அவ காடு வெட்டி அமுழ்வாரிக்கே கட்டை வெட்டி தீ கொளுத்தி காடு வெட்டி முள்வொருக்கி கட்டை வெட்டி தீ கொளுத்தி ஏகார கட்டைகளை கட்டைகளை வேலியாக போட்டாளே. அப்ப இரு. நல்ல நொங்கு இளநியா கிடக்கு. ஆமா ஆமா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா சந்தன மாதிரி என்ன தாயே பத்திரகாளி. சரி இந்த இடம் நல்லா இருக்கு அக்கா. எடுத்துக்கோ. சரி. எதுனாலும் உனக்கு தான். ஓ நமக்கு போதும் மிச்சமா. ஆமா. சரி. அப்ப பத்திரகாளி முத்தார செல்வி ஒப்பிடாரி. ஆமா. சந்தனமாரி சடமாரி பூமாரி வெண்மாரி. மாரி அம்மா. அவதான் மாறி. சரி. மாறி மாறி பிறந்தா. பறக்கிற அல்லவா. அவதான் இருக்கங்குடி மாறி. ஆமோ ஈராத்துக்காரி. ஆமையா. இடம் அழகா இருக்கலாடி. சரி சரி வாங்க. ஆமா எல்லாரும் போய். சரி. அதாவது என்ன 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 கோயில் இருக்கக்கூடிய இடத்துல தான் குடியிருக்கணும். சரி. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஆமா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கொழுந்தே இல்லாத வீட்டுல கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஏப்பா கேட்டுக்கங்க. ஏய் உங்களுக்கு தான்ப்பா சொல்லுவேன். என்ன கோயில் இருந்துச்சுன்னு சொன்னா சரி எனக்கு ஒரு நோய் நொடி வந்து சொன்னா என் தாயே பத்திரகாளின்னு சொல்லிட்டு இவன் வாசலுக்கு வந்ததுக்கு அடுத்து ஆஸ்பத்திரி போவோம். சரி. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச வீட்டம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான்னு சொன்னா ஆமா வாரத்தை
வாரத்துல 7 நாள் வெளியே போய் சாப்பிட முடியும்? முடியாது. மாதிரி ஒரு 5-6 குழந்தையா இருந்தான்னு சொன்னா வாரத்துல ஒவ்வொரு குழந்தையாவா வீட்டுல போய் சாப்பிட்டு வரலாம். நல்லா ருசியா தருவா. ருசியா இருக்கும். அதான் இங்க பாருங்க உடுக்காரனுக்குலாம் என்ன எத்தனை குழந்தைன்னு கேட்டீங்களா? எத்தனை? 6 குழந்தையா இருக்குமா? 6 குழந்தையா? 6 குழந்தையா? சரி 6 குழந்தையாலும் எப்படி இருப்பான்னு காட்டியேனா? எப்படி? ஏ அப்பா மச்சான வேற லெவல்ல கவனிக்க. அந்த பீக்கர் பெட்டியை பாத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆமா அதே போல இருப்பா. 6 குழந்தையாலும் அழகா இருக்கா. அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகா இருப்பா. ஆளு எப்படி மனசு சுத்தமா. ஐயா குணத்தை கொண்டு குப்பையில வைன்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்க இன்னும் பழைய காலத்துல இருக்கீங்க. அதானே குணத்தெல்லாம் கொண்டு குப்பையில போட்டாச்சு. சரி ஆமா ஆளு எப்படி இருந்தானே. சரி மச்சானுக்கு அப்பப்போ வடிச்சு கொட்டுதல்ல. அதத்தான் பார்க்கணுமா? அத பாரு. சரி ஏடா ஐயா கிளம்பிட்டானே பழகுதா. கிளம்பிட்டியா நீ? ஆமா நல்லா இருக்குப்பா. அப்படியே வச்சுக்கிட்டான். அடுத்த வருஷம் உனக்கு அட்வான்ஸ் கொடுத்துறோம்பா கோயில்ல கவலைப்படாத. ஆமா சரி போதும். அவன் பார்த்த உடனே ஆமையோ அம்மா 8 காளியரும் அவ அக்கா தங்க 8 பேர்களும். அதாவது என்ன 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 நல்ல நாள் பார்த்தாச்சு. அப்ப என்ன செய்யணும்? ஆமா முத நல்ல நாள் பார்க்கணுமா? ஆமா ஆமா ஒரு காரியத்தை தொடங்கினாலும் நல்ல நாள் பார்க்கணும். அப்படிதான் தொட்டதும் தொடங்கும் தோட்டம் வச்சாலும் காய்க்கும். ஆமா ஆமா அப்ப என் அம்மா பத்திரகாளி என்ன செய்கின்றாள் ஐயா? அவ சாந்தி கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டாள். சாந்தி கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டாள். பாலே கொண்டு தரை மெழுகி வண்ணீராளே கோலமே. பாலை கொண்டு தரை மெழுகி வண்ணீராளே கோலமிட்டாள். மாவு கொண்டு தரை மெழுகி மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலமிட்டாள். மாவு கொண்டு தரை மெழுகி மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலமிட்டாள். உருது வாழை இலை வீரித்து பிள்ளையாரை விழித்து வைத்தாள். அம்மையான பத்திரகாளி முதலாவது படப்பு போட்டாள். முதலாவது படப்பு போட்டாள். மூத்த பிள்ளை கணவனுக்கு முதலாவது படப்பு போட்டாள். காளி முதலாவது படப்பு போட்டாள். மூத்த பிள்ளை கணவனுக்கு எந்த காரியம் கைகூடணும்னா சரி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கணபதி போய் சரி அப்படி கையெடுக்கணும். ஓ காரியம் கைகூடணும் சொன்னா கணபதியை போய் கையெடுத்து கும்பிட்டு வணங்கணும். நம்ம கையெடுத்து கும்பிடணும். இப்போ காரியம் கைகூடணும் சொன்னா துட்டு இருந்தா போதுமா? காரியம் தன்னால கைகூடிரும். துட்டு ஆமா அதாவது என்ன 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 1 லட்சம் ரூபாய் சரி வீட்டுல அங்க இங்கும் கிடக்கும். அதாவது பழகுவாங்க. சரி ஆனா அன்னைய தினத்துல ஆமா ஆமா பிள்ளையாருக்கு வைக்க சரி ஒத்த ரூபா இருக்காது. ஒத்த ரூபா இருக்காது. என்ன செய்ய அப்ப கேளு. ஆமா அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்தனா தந்திருப்பேன். சரி இப்பதான் டீ கடையில போய் டீ வாங்கினேன். ஆமா ஆமா இருந்த 1 ரூபாவும் காலிக்காம்பா இருந்துச்சு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? இணையணும். நோட்டை எடுக்கணும். ஆமா ஊனாவை போட்டு ஆரம்பிச்சிடணும் நம்ம வேலையை. அதுக்கு லெட்டு வாங்க துட்டுறாது. ஓ லெட்டு வாங்க துட்டு இருக்காது. கைட்ட ஒரு பிள்ளையார் சுழி சரி ஓட்டு. ஆமா காரியம் கரெக்டா கை குடும்ப அப்பதான் கணபதி வச்சா அப்படி கரெக்டா நடக்கும். சரி ஏன் ஆத்தா பார்த்திருக்கும் போது பாதி இருக்கக்கூடிய வேலையில பிள்ளையாருக்கு படப்பு போட்டா அழகா போடுகிறாள. அவருக்கு இவ்வளவு காணம் போட்டாலும் பிடிக்கும். சரி இவ்வளவுல வச்சாலும் ஆமா ஏதோ நம்மளால முடிஞ்சது போட்டா போதுமா சந்தோஷமா ஏத்துக்கிடுவாரு. ஆமா ஆமா கையில கொண்டு போய் வைக்கணும். அவருக்கு எல்லோரும் பணியாரோ இடியாப்போ தோசையோடு எல்லோரும் பணியாரோ இடியாப்போ தோசையோடு மாங்கனியா தேங்கனியா வர்க்கபில் ஆகனியா மாங்கனியா தேங்கனியா வர்க்கபில் ஆகனியா தட்டு நல்ல தட்டாக மசால் வடையோ தட்டாகவே தட்டு நல்ல தட்டாகவே அவருக்கு புட்டு நல்ல மசால் வடையோ தட்டு தட்டாக
சரி புட்டு மசால் வடை. புட்டு மசால் வடை வைக்க பிள்ளையாருக்கு எப்பா பிடிச்சிருக்கா? பிள்ளையாருக்கு நிறைய பிடிக்கும். சரி அடுத்து என்ன 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 ஆழத்தட மாதிரி சரி 60 அப்பளம். ஆமா ஆன தடம் போல வைக்கிற 60 அப்பளம் பிள்ளையாருக்கு. 1 2 இல்ல சரி 60 அப்பளம். ஆமா ஆமா ஆமா. குத்து விளக்கு சைஸ்ல சரி கொழுக்கட்டை 90. ஆமா குத்து விளக்கு சைஸ்ல வைக்க கொழுக்கட்டை 90 கொழுக்கட்டை 90 கொழுக்கட்டை. அப்பா பிள்ளையார் அழகா சாப்பிடுவாரு. சரி அடுத்து ஐயா பிள்ளையாரப்பா என் அருமை மகளாகிய ஆமோ ஆசை மகளாகிய பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு ஆட்டு ரோமம் ஜெயிஸ்ல சரி 60 இடியாப்பம். ஆமா ஆட்டு ரோமம் போல இருக்கணும். ஆமா இந்த மாதிரி கொச்சங்காயர் மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது. இடியாப்பம் பிடிக்காது விக்கும். ஆட்டு ரோமம் போல தொண்டையில சிக்காம போகணும் அவருக்கு. தொட்டுக்கிட சரி தொட்டுக்கிட என்ன வேணும்? தேங்காய் பால் அரைச்சதுல ஊத்து. சரி அழகா இருக்கும். பக்குவமா இருக்குமா? பக்குவமா இருக்குமா? ருசியா சாப்பிடுவாரு. ரத்த குடல் வச்சிருமா தொட்டுக்கிட? பிடிக்காது. சிக்கன் கிரேவி பிடிக்காது. வேண்டாமா வேண்டாமா? பிடிக்கவே பிடிக்காது. சரி அதாவது அம்மா ஐயா பிள்ளையாரப்பா இத்தனையும் காணாதனு என்ன செய்கிறார் ஐயா? குருணி அரிசி சரி சக்கரை பொங்கல். ஆமா குருணி அரிசி பாயாசம். பாவாசல்ல சரி சக்கரை பொங்கலும் பிடிக்கும். சக்கரை பொங்கல் பிடிக்குமா? என்னத்தை வேணாலும் கொடு. சரி பிடிக்கும். அப்படி அடுத்து என்ன கேட்காரு? இத்தனையும் காணாதுன்னு சொல்லி என்னம்மா கேட்கின்றா? நம்ம அண்ணன் சுப்பிரமணியன் கடையில உள்ள பற்பண்டை சரி 1000 மிட்டாய். ஆமா போதும்ல. பற்பண்டை என்னது? கல்கோனான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப உள்ள கல்கோனா வேற. சரி இப்ப உள்ளது வேற. ஆமா அப்ப உள்ளதெல்லாம் ஒரு 4 மணி நேரம். ஆமா ஆமா வாய்க்கிலே போட்டு ஒரு 4 மணி நேரம் வச்சிருந்தாலும் கரையவும் செய்யாது உழுங்கவும் முடியாது. அது பாட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்த மாதிரி இருக்கும். உள்ளது அப்படி கிடையாது. இல்ல வாங்கி வாய்க்கில போட்டு ஒரு கடி கடாப்பல்லிட்ட கடிச்சோம்னா மாவா போயிருது. இது வேற. ஆமா வெறும் சத்துணவு மாவு. ஆமா ஆளால் அருமை மகனாகிய கணபதி ஆமோ ஆழகுடனை விடப்பை ஏத்தார். சரி எக்கா எப்பா வாங்கடி குளிக்க போலாம். ஆமா போகணுங்க மேலலாம் கசகசன்னு இருக்கு எனக்கு. ஆமா குளிச்சு 3 வாரமா ஆகுது. நல்லா இருக்கும். ஆமா ஏன்னா நம்ம நாகலோக பட்டணத்துல இருந்து கிளம்பும் போது குளிச்சது. சரி இடையில எங்கேயுமே குளிக்கலக்கா. நேரம் இல்லல. சரி அப்ப என்ன செய்வா? என்ன செய்கிறா? ஒன்னும் பண்ண முடியாது. சரி என் ஆத்தாளுடைய 8 பேரும் அவன் அக்கா தங்க 8 பேரும் ஓட்டை கட்டுவதற்கு ஆமையா உண்டாபுரத்திலே வந்து சரி அப்ப குளிக்க போனோம். சரி எங்க போறா? எங்க போகிறா? அப்படி சுனையிலே சென்று சரி சுந்தரிமார்கள் 8 பேரும் அவன் அக்கா தங்க 8 பேரும் பவனி வருகிறாள். ஆமா எங்க வர்ற? பவனி வருகிறாள் அல்லவா? எப்படியா வருகிறாள்? எப்படி அம்மா வருகின்றா? பவனி வருகிறாளே பத்ரகாளி பவனி வருகிறாளே பவனி வருகிறாளே பத்ரகாளி பவனி வருகிறாளே பவனி வருகிறாளே பிடாரி பவனி வருகிறாளே. பாரர வட்டங்கட்டி ஆர வாரத்துடனே பாரத வட்டங்கட்டி ஆர வரத்துடனே ஆரர வட்டங்கட்டி ஆரே வாரத்துடனே பாரத வட்டங்கட்டி ஆர வரத்துடனே பவனி வருகிறாளே பத்ரகாளி பவனி வருகிறாளே பவனி வருகிறாளே முத்தாரம்மா பவனி வருகிறாளே தாயே பவனி வருகிறாளே வடக்குத்தியா பவனி வருகிறாளே காலில் சீலம்பூரண்டை கல்லீர் கல்லீரண காலி சிலம்புதண்டை கல்லீர் கல்லீரன ஏல் வாழையலோசை சல்லார் சல்லாரண கையில் வளையலோசை சல்லார் சல்லாரண பவனி வருகிறாளே முத்தாரம்மா பவனி வருகிறாளே பவனி வருகிறாளே முப்பிடாரி பவனி வருகிறாளே அந்த பவனி வருகிறாளே மாரியம்மா பவனி வருகிறாளே எங்க அம்மா 8 பேரும் சரி பத்திரகாளி உச்சினிமாளி வடக்குவா செல்வி சந்திரமாரி வாரா அந்த திசையில இருந்து வாரா நினைக்கமா. வந்துட்டா. பவனி வந்து இப்பதான் முடிச்சிருக்கா. அப்படியா? அம்மா காளியர்களே என்ன
பவனி வரல்லவா 8 பேரும் பவனி வந்து அவ பவனி வந்து ஏக்கா எட்டி இந்த இடம் நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா வாங்கடி இங்கே குடித்தனம் இருக்கணும் போல எனக்கு தோணுதுக்கா அப்படியா ஆமோ என் அம்மா சிவனுக்கு பூஜை போடுதா ஆமா சிவனுக்கு பூஜை பண்ணுகிற தாய் முப்புடாதி பூஜை நடத்தும் போது சரி மூடே லிங்கத்துக்கு சரி உயிரேறி துடிக்கு என்ன காரணம் உயிரேறி துடித்த லிங்கத்தை சரி பார்த்தா எங்க ஆத்தா முப்புடாது பார்க்கின்ற தாய் முப்புடாதியானவளோ இந்த மூடு லிங்கமும் ஏறி துடிக்கிறது என்ன காரணம் அக்கா வாயில போட்டு முழுங்கிட்டா ஆமா யார்ட்டையும் கேட்க வேண்டாம் முழுங்கிட்டா அப்படித்தான் இருக்க மாட்டேங்கிறேன் அக்கா காளியார்களே அப்பந்தான் பார்த்தா ஆமா முழுங்கிட்டா பாத்தியா என்னதோ ஆசனை இழுக்க அழகா இருக்கு எப்போ அப்பந்தான் பார்த்து சரி இந்த மூடு லிங்கத்தையும் முழுங்கிறாளே ஆமா எல்லா அம்மாளுக்கு ஒரு முகம் சரி என் ஆத்தா முப்புடாதிக்கு மட்டும்தான் 3 முகம் ஆமா அதனாலதான் 3 முகம் கொண்ட திருமுகமா இருக்கிற தாய் முப்புடாதி 3 முகம் கொண்ட முப்புடாரி என்று ஒரு பெயர் ஆமையா திரிபுர சுந்தரி என்று ஒரு பெயர் ஆமோ காளிகோட்டை வளருரையா வளருதையா வளருரையா கைலாசோ தனியுதையா தனியுதையா காளிகோட்டை வளருதையா வளருரையா கைலாசம் தனியுதையா கோட்டை இதர கோட்டை இதர கோட்டை இதர கோட்டை இரும்பாலே கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் கோட்டை இதர கோட்டை இதர கோட்டை இதர கோட்டை இரும்பாலே கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் யாழறையா கோபுரமா 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 எழுரிய சிம்மாசனம் சிம்மாசனம் கோபுரமா கோபுரமா எழுதிய சிம்மாசனம் சிம்மாசனம் வந்தே சுத்தே கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் வந்தர காளி ஆண்டு வாரா ஆண்டு வாரா பத்தே சுத்தே கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் கோட்டை ஓடு பவுசுடனே ஆண்டு வாரால் ஆண்டு வாரா ஒன்றானல்ல படிதளமா 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 ஓலை போல் சாவடியா சாவடியா ஒன்றானல்ல படிதளமா படிதளமா ஐயா படிதளமா ஓலை போல் சாவடியா சாவடியா ஆத்தா இது யாருடைய கோட்டை யார் கோட்டம்மா பத்திரகாளியுடைய கோட்டை தாய் பத்திரகாளியோட கோட்டை அல்லவா நீ இங்க வந்து பண்ணார சேட்டை சேட்டை ஆகாதுமா அவளுக்கு பிடிக்காதுமா அந்த பிள்ளைக்கு ஆமா சரி இவளுக்கு முக்கியமா ஆண்களை கண்டா ரொம்ப பிடிக்காது ஆமா ஆண்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது தாய் அக்காங்க பேசவே செட்டு மாட்டா ஆமா முகம் கொடுத்து பேச மாட்டா பிடிக்காது நானும் ஆண்கள்ட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேன் ஏன் பிடிக்காது எனக்கும் ஆண்களை பிடிக்காது அப்படியா நானும் முகம் கொடுத்து பேச மாட்டேன் ஆண்கள் பேச வந்தாங்கன்னா அப்படி மூடிக்கிடுவேன் கண்ண முடிக்கும் ஆனா இப்படி ஃபுல்லா மூடிக்கிடுவேன் சரி பெண்கள் பேச வந்தா வீடியோ அதான் சரி அப்ப அம்மாளுடைய கோட்டைகளை ஆமையா அவ எப்படி கோட்டை கட்டி ஆண்டு வர தெரியுமா எப்படி அம்மா ஆண்டு வருகிறாவ அக்கா தங்க 8 பேரும் வடிதளமா ரத்தனகிரி வீடைகள்லாம் படிதளமா